நேற்றைய தொடர்ச்சியான செய்திகளைத்தான் நாம் பார்க்க போகிறோம். நேற்று தினத்தில் த ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்று தியானிக்க ஆரம்பித்தோம். அதன் ஒரு சின்ன காரியத்தை சொல்லி நாம் தொடர்ச்சியை பார்க்கலாம். ஐ வுட் ஜஸ்ட் லைக் டு ரீஐட்ரேட் வாட் எவர் வி மெடிடேட்டட் எஸ்டர்டே. நேற்று நாம் தியானித்தவைகளை ஒரு சுருக்கமாக சொல்லி இந்த நாள் தியானத்துக்குள்ளாக கடந்து போகலாம். இந்த மறுசீர் அமைப்பு என்று தமிழில் சொல்லுவாங்க. ரெஸ்டோரேஷனுக்கு மறுசீர் அமைப்பு, மீட்டு கொள்ளுதல், திருப்பி கொள்ளுதல் என்கிற அடுத்த வார்த்தைகளும் உண்டு. இதை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். எனவே இழந்த நாம் ஒருவேளை இழந்திருப்போமானால், துளைத்திருப்போமானால் மறுபடியும் தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள எல்லா வாய்ப்புகளும் உண்டு. நம் தேவன் இழந்ததை தேடவும் அதை ரட்சிக்கவுமே வந்த கர்த்தர் என்று சொல்லி உங்களுக்கு வேதத்திலிருந்து சில ஆதாரங்களை காட்டி கொடுத்தேன். விசேஷமாக 2 ஆதாரங்களை காட்டினேன். ஒன்று, ஆதாம் ஏவாளை கர்த்தர் இவ்வளவு அருமையாக சிருஷ்டித்திருந்தாலும், எல்லாம் அவர்களுடைய அதிகாரத்துக்கு கொடுத்திருந்தாலும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு கீழ்ப்படியாத போது பிசாசின் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து மகிமையை இழந்து அப்படி விழுந்து போன சூழ்நிலையில் இருக்கிற போதும் பிதாவாகிய தேவன் அவர்களுக்கு உடனே வாக்கு பண்ணினது என்ன தெரியுமா? மறுசீரமைப்பு. மறுபடியும் தாம் எப்படி இந்த பிள்ளைகளை சீரமைக்க போகிறார் என்பதை வாக்கு தத்தமாகவும் சொன்னார், அதை திருஷ்டாங்கமாகவும் செய்து காட்டினார். அடுத்ததாக நான் உங்களுக்கு இன்னொரு ஆதாரத்தை காட்டி கொடுத்தேன். எசேக்கியலின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் எசேக்கியல் தீர்க்கதரிசியின் மூலமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் சிதறுண்டு போனாலும் நாட்கள் வரும், அவர்களை எல்லா தேசங்களிலிருந்தும் அவர்களை கூட்டி சேர்த்து அவர்களுடைய சொந்த நிலத்தை அவர்களுக்கே, அவருடைய சொந்த தேசத்தை அவர்களுக்கே கொடுப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். கர்த்தர் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சிதறுண்டு உலகமெங்கும் இருந்தாங்க. கர்த்தர் ஒரு நாளிலே அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஏற்படுத்தி 1948ஆம் ஆண்டில் இஸ்ரவேல் என்கிற தேசத்தை மறுபடியும் கர்த்தர் கூட்டி சேர்த்தார். எதுக்கு இதை நாம் நேற்று சொன்னோம்? இது இஸ்ரவேலுக்கு தானே பிரதர், எங்களுக்கு என்ன? அந்த தேவனைத்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கர்த்தர் தேசத்துக்கும் உண்மையுள்ளவர் தான், ஒரே ஒரு மனுஷனுக்கும் கர்த்தர் உண்மையுள்ளவர் தான். அதை ஆதாரமாக உங்களுக்கு சொல்ல வேண்டுமானால் கர்த்தர் சொல்லுகிறார், உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினான், அவனுக்கு லாபம் என்னன்னுகிறார். பாருங்க, உலகம் முழுவதும் இது எல்லாத்தையும் ஆதாயப்படுத்தினாலும் ஒரு ஆத்மா நஷ்டமான, அதனால லாபம் என்னன்னு சொல்றார். அப்போ எல்லாம் பார்க்கலும் எது மேன்மை? ஆத்மா தான் மேன்மை. இதை தான் கர்த்தர் நமக்கு திருஷ்டாங்கப்படுத்த நினைத்தார். ஒரு தேசத்துக்கும் அந்த தேவன்தான், ஒரு ஆத்மாவுக்கும் அதே கர்த்தர் தான். அவர்களுக்கு உண்மையாயிருந்த கர்த்தர் நமக்கும் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். இஸ்ரவேலை திருப்பின கர்த்தர் அவர்கள் இழந்ததை மறுபடியும் கொடுக்க வாக்கு பண்ணின தேவன் அப்படியே நிறைவேற்றினார் என்று சொன்னால், நம்மை மீட்டு கொள்ளுவார், நம்மை மறுபடியும் சீரமைப்பார் என்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்ற அந்த தகப்பன் இன்றைக்கும் போதுமானவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நேத்து தியானிச்சோம், தி ப்ராமிஸ் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இன்றைக்கு நாம் என்ன தியானிக்க போகிறோம் என்று சொன்னால், த பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்டோரேஷன் என்று தியானிக்க போகிறோம். மறுசீர் அமைப்பின் முறைகள் என்ன? எப்படி கர்த்தர் சீரமைக்க போகிறார்? சரிங்க, கர்த்தர் சீரமைக்க போகிறார், ரொம்ப சந்தோஷம். எப்படி கர்த்தர் சீரமைக்க போகிறார்? வாட் இஸ் தி பேட்டர்ன்? வாட் இஸ் தி வே? வழிதான் என்ன? எப்படி செய்ய போகிறார் தேவன்? இதை புரியுதா உங்களுக்கு? அதை தான் நம்ம தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 3. திருப்பிக் கொள்ளலாம் எல்லாரும் வேகமாக. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 17 தொடங்கி வாசிக்க வேண்டும். 17 தொடங்கி 25 வரை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 17 முதல். சகோதரரே, 24 வரைக்கும் கூட வாசிக்கலாம். வாசிங்க. சகோதரரே, அப்போஸ்தலர் புஸ்தகம், புக் ஆஃப் ஆக்ட்ஸ் சாப்டர் 3 verses 17 onwards. சகோதரரே,
நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமனாலே இதை செய்தீர்கள் என்று அறிந்தீர்கள். இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறிந்தீர்களே, அதை குறித்து பேதுரு பேசுகிறார். இதை அறியாமல் செய்தீர்கள். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் முன்னறிவித்தவைகளை இவ்விதமாய் நிறைவேற்றினார். ஆனபடினாலே கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மோசே பிதாக்களை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்னைப் போல ஒரு தீர்க்கதரிசி உங்களுக்காக உங்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவர் உங்களுக்கு சொல்லும் எல்லாவற்றிலும் அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. அந்த தீர்க்கதரிசியின் கேளாதவன் எவனோ அவன் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவான் என்றான். சாமுவேல் முதற்கொண்டு எத்தனை பேர் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களோ அத்தனை பேரும் இந்த நாட்களை முன்னறிவித்தார்கள். போதுங்க, நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனாகிய கர்த்தர் மறுசீரமைப்பு, ரெஸ்டோரேஷனை காட் ஹேட் ப்ராமிஸ்ட் த ரெஸ்டோரேஷன். தேவன் தம்முடைய மறுசீர் அமைப்பை மனக்குலத்திற்கு, இஸ்ரவேல் தேசத்துக்கு, தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் இந்த மறுசீர் அமைப்பை தேவன் வாக்கு பண்ணியிருந்தார். அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றும் பொருட்டு அநேக காரியங்களை செய்து வந்தார். தம் வாக்கு தத்தம் பண்ணினதை மீண்டும் மீண்டும் அநேக தீர்க்கதரிசிகளை கொண்டு நினைப்பூட்டினார். என்னவென்று? நாட்கள் வரப்போது. என்ன நாட்கள்? கர்த்தர் தம் பிள்ளைகளை, தம் தேசத்தை, தம் ஜனங்களை, தம்மை விசுவாசிக்கிற யாவரையும் கர்த்தர் என்ன பண்ண போகிறாராம்? சொல்லுங்க. மறுசீரமைப்பு, சீர்படுத்த போகிறாராம். God is going to restore. இதை தேவன் மாத்திரம் சொல்லல. ஆதியில அவர் அண்டையில் உறவில் இருந்த, அவரால் அனுப்பப்பட்ட எல்லா தீர்க்கதரிசிகளும் அது சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? மறுசீரமைப்பின் நாட்கள் வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரிங்களா? இத பேதுரு இப்போ பிரசங்கத்துல சொல்றாங்க. அன்றைக்கு ஆதி முதல் மோசே காலத்தில் மோசே மாத்திரமல்ல, சாமுவேல் தொடங்கி சாமுவேலுக்கு பின்னாடி வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு காரியத்தை தீர்க்கமா பேசினாங்க. என்ன? வரக்கூடிய இந்த நாட்கள். என்ன நாட்கள்? வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உலக தோற்றம் முதல் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்று கொண்டிருக்கிறது. நல்லா கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு இந்த பூமிக்கு வந்து நம்ம எல்லாரையும் மறுபடியும் பிதாவோடு சேர்க்க எல்லா கிரியைகள், பிதா அவர் கையில் கொடுத்தவைகளை எல்லாம் நிறைவேற்றிட்டார். இப்போ பிதா இயேசு கிறிஸ்துவை பரலோகத்துக்கு ஏறும்படியாய் செய்தார். அதுதான் உயிர்த்தெழுதலுக்கு பின்பு எடுத்துக்கொள்ளப்படுதல், அசென்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவருடைய சீஷர்களுக்கு முன்பாக அவர் ஒலிவ மலையிலிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே மீண்டும் எப்போ வருவாருங்க? எப்போ வருவார்? இங்கே அதை பேதுரு பேசுகிறார். பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டது எது வரைக்கும்? இந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறுகிற வரைக்கும். எது காரியங்கள்? தேங்க்யூ. இந்த சீரமைப்புகள் எல்லாம் செயல்படும் வரைக்கும் பரலோகம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறது. இயேசு வருவதற்கு முன்பதாக எல்லாம் என்ன ஆகணும்? எல்லாம் சீரமையணும். புரியுதா உங்களுக்கு? இப்போ வாசிங்க, புரியும் பாருங்க. 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை. உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் எல்லா தீர்க்கதரிசிகளாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வரும், உரைத்ததெல்லாம் நிறைவேறி தீரும் காலம் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இங்கிலீஷ்ல இன்னும் அழகா இருக்கு. Heaven must receive until the period of restoration, until the days of restoration is complete. புரியுதா?
restoration of all things about which God spoke by the mouth of his holy prophets from ancient time. ஆதி பூர்வ காலம் தொடங்கி கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசின இந்த காலங்கள் நிறைவேறும். எந்த காலங்கள்? அதற்கு தான் பேதுரு தன்னுடைய முதல் செய்தியில எதை சொன்னார் தெரியுமா? யோவேலால் உரைக்கப்பட்டுச்சு. என்ன? கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் கர்த்தர் தம்முடைய ஆவிய அந்த நாள் தான் இது. இப்போவாவது உங்களுக்கு புரியுதான்னு சொல்லி பேதுரு கேட்கிறார் அவங்கள பார்த்து. இப்போ இரண்டாவது பிரசங்கத்துல சொல்றாரு, இதெல்லாம் நிறைவேறணும். இது எந்த நாட்கள் தெரியுமா? கர்த்தர் சீரமைக்கிற நாட்கள். அவர் வருவதற்கு முன்பதாக அவர் அது வரைக்கும் இதெல்லாம் சீர் அமைக்கிற வரைக்கும் அவர் எங்க இருப்பாரு? இயேசு எங்க இருப்பார்? பரலோகத்துல இருப்பார். பரலோகம் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கு. இப்ப என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்போ? ஆமாப்பா, இந்த சீரமைப்பு தான் இப்ப நடந்துகிட்டு இருக்கு. These are called restoration period, restoration days, years of restoration. தேவன் நம்மை சீரமைக்கும்படியாய் வைத்திருந்த காலங்கள். இது எப்ப சொல்லப்பட்டது? ஆதி தொடங்கி வெறும் மோசே மட்டும் சொல்லல, சாமுவேல் தொடங்கி அவருக்கு பின்னாடி வந்த எல்லா தீர்க்கதரிசிகளும் எந்த நாளை குறித்து சொன்னாங்க? இந்த நாளை குறித்து தான் சொன்னாங்க. இது என்ன நாட்கள்? இது அது நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? இது என்ன நாட்கள்? இந்த நாட்களை குறித்து தான் அவங்க சொல்லி வச்சிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த நாட்களை குறித்து வெறும் தீர்க்கதரிசனம் தான் சொல்ல முடிஞ்சிச்சு. கர்த்தருடைய இரக்கத்தினால் அந்த நாட்களுக்குள் சீரமைக்கப்படுகிற கிருபைகளும் இரக்கங்களும் தேவன் தம்முடைய இரத்தத்தினால் சிந்தி சம்பாதித்த திருச்சபைக்கு கிடைச்சிருக்கு. அது யார் தெரியுமா? உங்களுக்கும் எனக்கும். These are the days of restoration, God's people. சரி, ரைட். இதைத்தான் பேதுரு அங்க பிரசங்கம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. ஒருவேளை எப்படிங்க இப்போ இது நடந்துகிட்டு இருக்கா? தீர்க்கதரிசிகளால் எல்லாராலும் உரைக்கப்பட்டு ஜனங்கள் எல்லாரும் மறுபடியும் சீரமைக்கிறதை குறித்து ஆதி தொடங்கிய பேசினாங்களே, அது இப்போ இங்க நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னா 100க்கு 100 நடந்துகிட்டு இருக்கு. எப்படி சொல்ற கவனிங்க. ஆதியிலே சுவிசேஷம் என்பது யூதர்களுக்கு போச்சு. பவுல் யூதர்களுக்கு கொண்டு போனார். அவங்க என்ன பண்ணாங்க? சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. பவுலும் ஒரு முறை அல்ல, வேதத்தில் 2 முறை சொல்லுவார், நீங்கள் புறக்கணித்து தள்ளின சுவிசேஷம் இப்பொழுது புறஜாதியாருக்கு போகிறது. நீங்கள் வேண்டாம் என்று சொன்னதினால் தூசியை தட்டி நான் புறஜாதியார் இடத்திற்கு போகிறேன். அவர்கள் கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பார்கள். சுவிசேஷம் யூதர்களிடத்திலிருந்து நமக்கு வந்துருச்சு. நமக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். யாருக்கு வந்துருச்சு? நமக்கு வந்துருச்சு. நமக்கு வந்துருச்சு. பவுலுக்குள்ள ஒவ்வொரு நாளும் பவுல் இருதயத்தை காட்டி கொடுக்குறேன். பவுல் இந்த ஊழியத்தை செய்கிறார். அவர் இருதயத்தில் பாரம் கூடிக்கொண்டே போகுது. ஐயோ என் ஜனங்கள், என் ஜனங்கள் யாரு? யூதர்கள். ஐயோ என் ஜனங்கள், சொந்த ஜனங்கள், இவங்க ரட்சிப்புக்குள் இல்லாம இருக்கிறாங்களே, இவங்க ரட்சிப்புக்குள்ள இல்லை என்று சொல்லி பவுலுக்குள் அந்த இருதயத்தில் பாரம் அதிகமா இருந்துச்சு. எவ்வளோ பாரம் இருந்துச்சுன்னா அவர் கடைசியா ஒரு வார்த்தை சொல்லுவார், என் ஜனங்கள் நிமித்தமாய் நான் சாபமானாலும் பரவாயில்லையா, என் ஜனங்கள் மாத்திரம் மீட்கப்பட்டால் போதும் என்று சொல்லுவார். அவ்வளவு வைராக்கியம் தன்னுடைய சொந்த ஜனத்தை குறித்து. அப்படிப்பட்ட வைராக்கியம் நமக்கு இந்தியர்களை குறித்து இருக்கணும். யோசிச்சு பாருங்க. பவுல் சொல்லுகிறார், ஐயோ என் ஜனங்கள் ரட்சிப்படைவதற்காய் நான் சாபமா இருந்தாலும் பரவாயில்லையே. இதற்கு பின்பு இந்த பாரம் கொண்ட இந்த ஊழியனாகிய பவுலுக்கு கர்த்தர் அந்த ஒரு வெளிப்பாடு கொடுத்தார். அப்போ பவுல் பேசுகிறார். என்ன சொல்லுவார் பவுல்? வாசிக்கலாம். ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் வசனம் 25 தொடங்கி 36 வரைக்கும் வாசிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறதுனால வாசிக்கலாம். Book of Romans chapter 11 verses 25 to வாசிங்க. ஒரு வசனத்தை வாசிங்க, நாங்க அப்படியே பார்த்துட்டு போயிடலாம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சொல்றார் பவுல்? இத புறஜாதியாருக்கு சொல்றாங்கங்க. நல்லா கவனிங்க. நான் தான் சொன்னேன். சரி, உங்களுக்கு கண்டினியூஷன் கிடைக்க இன்னொரு முறை சொல்றேன், கேளுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல், இப்போ நான் எதை காமிச்சிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு? These are the days of தீர்க்கதரிசிகள் எல்லாம் சொன்ன நாட்கள். அது எந்த நாட்கள் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. இந்த நாட்கள், இந்த நாட்கள். அது எப்படிங்க சொல்றீங்க நீங்க? பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் சுவிசேஷத்தை கொண்டு முதலாவது தம்முடைய சொந்த ஜனமாகிய யூதர்களிடத்தெல்லாம் போறாங்க. ஆனா அவங்க ஏற்றுக்கொள்ளல. 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் நம்ம வாசிக்க முடியும்.
அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலும் வாசிக்க முடியும். தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கு என்பதை அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்று உங்களுக்கு தெரிந்திருக்க கடவுதுன்னு சொல்லி பவுல் எழும்பி புறஜாதியாருக்கு போயிட்டார். சுவிசேஷம் யாரிடத்துல இருந்து யாருக்கு போச்சு? யூதர்களிடத்திலிருந்து புறஜாதியாருக்கு போச்சு. பவுல் இந்த ஒரு பாரம் இருந்துச்சு, ஐயோ சுவிசேஷம் புறஜாதியார் கொடுக்கப்பட்டது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பவுல் யாரு? புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனா இருக்க அழைக்கப்பட்டவன். சந்தோஷம்தான். ஆனா ஒரு பக்கம் இருதயத்தில் ரொம்ப பாரம். என்னன்னா பவுலுக்கு, ஐயோ என் சொந்த ஜனங்கள் ரட்சிப்புக்குள்ள இல்லையே. அவருக்குள் எவ்வளவு பாரம் இருந்துச்சுன்னா அவர் அதை தான் சொன்னார். என்ன சொன்னார் கடைசியா? என் ஜனங்கள் ரட்சிப்புக்குள் வருவதற்காய் நான் சாபமானாலும் பரவாயில்ல அன்ற அளவுக்கு பாரம் கொண்ட தேவ மனுஷன். ஆனால் இதே பாரத்தோட இருந்த அந்த கர்த்தருடைய ஊழியனுக்கு கர்த்தர் ஒரு வெளிப்பாடை கொடுத்திருந்தார். தாம் இந்த நாட்கள், எந்த நாட்கள்? சீரமைப்பின் நாட்களை குறித்த ஒரு வெளிப்பாடை கர்த்தர் பவுலுக்கு கொடுத்திருந்தார். அந்த வெளிப்பாடைத்தான் பவுல் புறஜாதியாரை பார்த்து ரோமரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் தொடங்கி சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? இப்ப வாசிங்க. மேலும் சகோதரரே, மேலும் புறஜாதியாரிலிருந்து கர்த்தருக்குள் வந்த சகோதரரே, நீங்கள் உங்களே புத்திமான்கள் என்று உங்களை நீங்க ரொம்ப பெரிய புத்திமான் என்று நினைச்சுக்காதீங்க. ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன், கேளுங்க. அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கு கடினமான மனதுண்டாயிருக்கும். இஸ்ரவேலுக்கு ஒரு பங்குக்கு கடினமான இருதயம் உண்டாயிருக்கும். அவங்க ஏன் இப்ப கடினமா இருக்காங்களாம்? ஏன் யூதர்கள் கடினமா இருக்காங்களாம்? அப்போதான் அந்த சுவிசேஷம் நமக்கு வரும். நாம் இந்த சுவிசேஷத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துக்குள்ள சேர்க்கப்படுவோம். பின்பு நம்முடைய சேர்த்துதல் எல்லாம் முடிஞ்ச உடனே யாரும் ஏத்துக்க ஆரம்பிச்சிருவா? யூதர்களும் இயேசுவை ஏற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிருவாங்க. யூதர்கள் உள்ள வந்த பின்பு மறுபடியும் இந்த நாட்கள் முடிந்து இயேசு இறங்குவார். இதுதான் காரியம். புரியுதா உங்களுக்கு? இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதை தான் அங்க வாசிக்கிறோம். வாசிங்க, தொடர்ந்து வாசிக்கலாம், பார்க்கலாம். இந்த பிரகாரம் இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க. மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது, அவபக்தியை விலக்குறவர் சியோனிலிருந்து வருகிறார். வாசிங்க. நான் அவர்களுடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம், சுவிசேஷத்தை குறித்து நீங்க பேசுனீங்கன்னா யார் நிமித்தமா அவங்க இப்போ தள்ளி வச்சிருக்காங்க? நம் நிமித்தமாய், உங்கள் நிமித்தம் பகைஞரா இருக்கிறார்கள். நம் நிமித்தமாய் அவர்கள் பகைஞரா இருக்கிறாங்க. தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களா இருக்கிறார்கள். தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்ப மாறாதவைகள். ஆதலால் நீங்கள் முற்காலத்திலே தேவனுக்கு கீழ்ப்படியாதிருந்து இப்பொழுது அவர்களுடைய கீழ்ப்படியாமையினாலே இரக்கம் பெற்றிருக்கிறது போல, அவர்களுடைய கீழ்ப்படியாமை நிமித்தம் நாம் தேவனிடத்தில் இரக்கத்தை பெற்று அவர்களும் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருந்தும் பின்பு உங்களுக்கு கிடைத்த இரக்கத்தினாலே இரக்கம் பெறுவார்கள். போதுங்க, நீங்க தொடர்ந்து வீட்டுக்கு போய் வாசிங்க. இதுதான் கர்த்தர் அந்த மறுசீரமைப்பின் நாட்கள் என்று சொன்னது. இதுதான் செய்வார்னு சொன்னாங்க. இது நடக்குதா? 100க்கு 100 நடந்துட்டு இருக்கு. அப்படிதான் புறஜாதியராகிய நாம் எல்லாரும் கர்த்தருக்குள்ள சேர்க்க ஆரம்பிக்கப்பட்டோம். இது நடந்துகிட்டே இருந்துச்சு. 1960, 1970 இந்த நாட்களில், இந்த ஆண்டுகளில் ஒரு யூத கூட்டம் எழுப்புனாங்க. இவங்க யார் தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க பொதுவாக யூதர்கள். அவரை தீர்க்கதரிசி என்று ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் அவர் தேவகுமாரன் என்று, மேசியா என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் யூதர்கள். இயேசு அவருடைய சொந்த ஜனத்திற்கு போனார். அவரோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept Jesus. நல்லா கவனிங்க. இயேசு அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. இன்னைக்கும் யூதர்கள் அநேகர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளலை. இருப்பினும் புறஜாதியர் எல்லாம் சேர்க்கப்படும் வரைக்கும் அவங்க இயேசுவை ஏற்றுக்க மாட்டாங்க. நாம் எல்லாம் சேர்க்கப்பட்ட பின்பு அவர்கள் இயேசுவை
ஏற்றுக்கொள்ளுகிற காலம் வரும். திஸ் இஸ் கால்ட் தி பீரியட் ஆஃப் ரெஸ்டோரேஷன். இப்போ சொல்றேன் கேளுங்க. இந்த 1960s 1970s இந்த ஆண்டுகளுக்கு நடுவில் ஒரு 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 புதிய துவக்கம் உண்டாச்சு. என்ன தெரியுமா அதுக்கு பேர்? மெசானிக் ஜுடேயன்ஸ். ஒரு புதிய துவக்கம் வந்துச்சு. யாரா இவங்க? இது எந்த கூட்டமா இவங்க? ஜுடேயன்ஸ், ஜூவிஷ், இவங்களாம் தான் நமக்கு தெரியும், யூதர்கள். இப்போ ஒரு புது கூட்டம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுருச்சு 1960 1970. எங்க இருந்தது இயேசு? இங்க இப்போ 1960s and 1970s வேகமாய் வளருகிற ஒரு கூட்டம். என்ன தெரியுமா? இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற யூத கூட்டம். அதுக்கு தான் அவங்களுக்கு பேர் என்ன? மெசானிக் ஜுடேயன்ஸ். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற யூதர்கள். புரியுது உங்களுக்கு? அப்போ புறஜாதியார்கள் சேர்க்கப்பட்டாயிற்று. இப்போ யாரெல்லாம் சேர்க்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க? இதுவும் யூதர்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கர்த்தர் என்ன வாக்கு பண்ணினாரோ அதை நிறைவேற்றி கொண்டு வருகிறார். இந்த நாட்கள் மறுசீரமைப்பின் நாட்களே. These are the days of restoration. இப்போ வாசிங்க 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இதைதான் பேதுரு சொல்லுகிறார் அவங்க கிட்ட. 3ஆம் அதிகாரம் 20 வாசிங்க. இப்போ புரியும் பாருங்க பேதுரு என்ன சொல்ல வருகிறார் அங்கன்னிட்டு. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் வசனம் 20 தொடங்கி. நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு, உங்கள் பாவம் நிவர்த்தி செய்யும் படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். மனம் திரும்பி குணப்படுங்கள். உலக தோற்றம் முதல் தேவன் தம்முடைய பரிசுத்த தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் உரைத்தவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும் காலங்கள் வருமளவும் பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகம் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு எங்க இருக்கிறார்? பிதாவின் வலது பார்சத்தில் பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். அப்போ எது வரைக்கும் பரலோகம் அவரை பிடிச்சு வச்சிருக்கோம்? எது வரைக்கும் இயேசு பரலோகத்தில் வீற்றிருப்பாரு? இந்த மறுசீரமைப்பின் காலம் முடியும் வரை. இது மறுசீரமைப்பின் காலங்கள். தீர்க்கதரிசிகள் எல்லாம் உரைத்த காலங்கள் நம்முடைய நாட்களில் உண்டு தேவ பிள்ளைகளே. இந்த நாட்களில் நாமும் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை நாம் தாழ்த்துவது அதிகமான தயவை கொண்டு வரும். கர்த்தர் உண்மையாகவே நம்மை கண்ணோக்கி பார்ப்பார் என்பதில் எனக்கு எவ்வளவும் சந்தேகம் இல்லை. ஏன் தெரியுமா? என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சின்ன கூட்டம் வந்துட்டு ஆண்டவரே எங்களை மறுசீரமைப்புங்கன்னு சொன்னா அது எப்படி இருக்கு? மேட்ச் ஆகுதா? அவருடைய கிரியைக்கும் நாம கேட்கிறதுக்கும் கரெக்டா இருக்கா? நாம் ஏதாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்போமானால் சொல்லுங்க, அதை நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அது கொடுக்கப்படும். ஏன்னா நாம யாருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம்? அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். இது அவருடைய திருவள சித்தமா இருக்கிறது தேவ பிள்ளைகளே. புரியுதா உங்களுக்கு? இதுதான் these days. these days அங்க எழுதியிருக்கு இல்லையா பைபிள்ல? இந்த நாட்கள். அது எந்த நாட்கள்? இந்த மறுசீரமைப்பின் நாட்கள். நல்லா கவனிங்க. சரிங்க, இப்போ क्वेश्चन என்னன்னா, நாம பார்த்தது இப்போ யூனிவர்சல் ரெஸ்டோரேஷன். இது என்னது? இது ஐயா, இது வந்துட்டு ஒரு சின்ன சபைக்காகவோ ஒரு மனுஷனுக்காகவோ ஒரு கூட்டத்துக்காகவோ பேசப்படலை. இது உலகமெங்கும் எல்லாத்துக்கும் சேர்த்து பேசுகிற ஒரு காரியம். எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் வருவாங்க, எல்லாரும் மறுசீரமைப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க. ரைட். நான் மறுசீரமைக்க வேண்டும். உலகத்தில் இருக்கிற தேசங்களெல்லாம் சீரமைக்கப்படுகிறது ஆகட்டும். முதல்ல யார் ஆகணும்? நான் ஆகணும். எனக்கு வழி சொல்லியா? அந்த வழி சொல்ல தான் இதை காட்டி கொடுத்தேன். இப்போ சொல்றேன் கேளுங்க. ஒரு தேசமோ ஒரு சபையோ ஒரு குடும்பமோ ஒரு தனிப்பட்ட நபனோ அல்லது முழு உலகமோ, இட் மைட் பி யூனிவர்சல் ஆர் இட் மைட் பி நேஷன் or it might be for a particular group of people, or it might be for a family, or it might be for even an individual. A restoration has the very same pattern. புரியுதா உங்களுக்கு? தேவன் ஒரு தேசத்தை மறுசீரமைக்கணும்னாலும் சரி, உலகத்தையே மறுசீரமைக்கணும்னாலும் சரி, ஒரு சபையை மறுசீரமைக்கணும்னு நினைத்தாலும் சரி, ஒரு குடும்பத்தை மறுசீரமைக்கணும்னு நினைத்தாலும் சரி, ஒரே ஒரு நபரை மறுசீரமைக்கணும்னு நினைத்தாலும் சரி, வழி என்னமோ ஒண்ணுதான். புரியுதா உங்களுக்கு? இப்ப சொல்லுங்க, 10 பேருக்கு சாப்பாடாக்கணும். என்ன வேணும்? அரிசி வாங்கணும். 10,000 பேருக்கு சாப்பாடு செய்யணும். என்னம்மா வாங்கணும்? அரிசி தான் வாங்கணும். இல்லை நம்ம கூட்டத்துக்கு 20,000 பேர் வந்திருக்கிறாங்க, இப்போ என்ன வாங்கணும்?
அரிசி தான் ஏன் வாங்கணும்? வழி ஒன்று தான். அது தேசம் செவி கொடுத்து மனம் திரும்பினால் தேசத்தை மறுசீரமைப்பார். ஒரு சபை செவி கொடுத்து மனம் திரும்புமானால் சபையை சீரமைப்பார். ஒரு குடும்பம் செவி கொடுத்து கர்த்தருக்கு செவி கொடுக்குமானால் மனம் திரும்புமானால் குடும்பத்தை சீரமைப்பார். ஒரே ஒரு தனிப்பட்ட நபன் வந்து அப்பா என்று சொல்லி அவன் மனம் திரும்பினால் கர்த்தர் அவனை மறுசீரமைப்பார். இது தனியா வந்தீங்களோ, குடும்பமா வந்தீங்களோ, கூட்டமா வந்தீங்களோ, தேசத்தையே பிடிச்சிட்டு வந்தீங்களோ, ஆனா வழி ஒன்று தான். That is exactly what we will be meditating for next few minutes. That is called the pattern of restoration. என்ன இது பேட்டர்ன்? என்ன இந்த வழிகள், முறைமைகள் என்னங்க? என்ன முறை? எப்படி நம்மை சீரமைக்க போகிறார் கர்த்தர்? அதே காரியத்தை பேதுருவே பேசியிருக்காரு. வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளலாம். Book of Acts chapter 3 verses 19. அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சன்னிதானத்தில் இருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும். The days of refreshment, அந்த இளைப்பாறுதலின் நாட்கள் வரும். முன்னே குறிக்கப்பட்ட இல்ல, அந்த இளைப்பாறுதலின் நாட்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படி, நம்மிடத்தில் அனுப்பும்படிக்கு, உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யும்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்க. நாம என்ன பண்ணணும்? மனம் திரும்பணும். இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எழுதிருக்கும். First that we have to do is repent. அடுத்தது என்ன? Return. And then what will come? Refreshment will come. We will all be refreshed. And then என்ன பார்ப்போம் நாம? Everything will be restored and then the Lord would return. புரியுதா உங்களுக்கு? ஒரு 5 காரியங்கள் இருக்கும். என்ன எழுதியிருக்கும்? அழகாக எழுதிக்கங்க. முதல்ல ரிப்பெண்ட், மனம் திரும்பணும். மனம் திரும்பி எங்க திரும்பணும்? கர்த்தரிடத்துக்கு சேருங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தரிடத்திற்கு சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் என்று யாக்கோபு எழுதி வைத்திருக்கிறார். come unto the Lord and the Lord will come to you. come near, வாங்க கர்த்தரிடத்திற்கு வாங்க, அவர் உங்களிடத்தில் வருவார். முதலாவது என்ன? மனம் திரும்புதல், ரிப்பெண்ட். இதான் பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்டோரேஷன். யாருக்கு இது பேட்டர்ன்? தனிப்பட்ட ஆளுக்கா? குடும்பத்திற்கா? திருச்சபைக்கா? தேசத்திற்கா? எல்லாருக்குமே இதுதான் ஐயா வழி. என்னது இது? ஆன்சர் ஒன்னா இருக்கிறது சந்தோஷம், ஒத்தொத்தருக்கு ஒன்னா இருந்தா தான் கஷ்டம். இட் இஸ் வெரி பிளெயின் அண்ட் சிம்பிள். என்ன செய்யணும்? மனம் திரும்பணும், ரிப்பெண்ட். ரெண்டாவது ரிட்டர்ன். மூணாவது refreshment. The days of refreshment will come. refreshment என்ன இல்ல தெரியுமா? என்ன சொல்லலாம்? அதோட முடிஞ்சிருச்சுன்னு கிடையாது. ஏன்னா இப்ப அடுத்தது என்ன வரணும்? ரெஸ்டோரேஷன் வேணும். அந்த ரெஸ்டோரேஷனுக்கு பின்புதான் யார் வருவா? இயேசு திரும்பி வருவார். the return again. அது என்ன ரிட்டர்ன்? இயேசுவுடைய இரண்டாம் வருகை. புரியுதா உங்களுக்கு? என்னென்ன சொல்லுங்க பார்க்கலாம். repent, return, refreshment, restoration, return of Jesus Christ. இதுதான் பேட்டர்ன். நாம சீர்படுத்தப்பட வேண்டும் என்று வாஞ்சை இருந்தால், நான் சீர்படுத்தப்பட வேண்டும், தேவன் என்னை மறுசீரமைக்க வேண்டும், என் வாழ்க்கை மறுபடியும் கர்த்தருக்கு முன்பாக பரிசுத்தமாய் நிற்க வேண்டும், என் வாழ்க்கை கடந்த நாட்கள் எப்படி இருந்திருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், அவர் கடந்ததை எல்லாம் ஒழித்து போட்டு என்னை புதிதாக்கி அவருக்குள் புதிய சிருஷ்டியாய் நிறுத்த விரும்புகிறார் என்று இயேசு வாக்கு பண்ணியிருந்தாலும் வழி என்ன தெரியுமா? இதுதான். இயேசுதான் சிலுவைக்கு போய் ரத்தம் சிந்திட்டாரே, ஆமாப்பா அது உன் வாழ்க்கைக்கு வரணும்னா இதுதான் வழி. புரியுதா உங்களுக்கு? இயேசு ரத்தம் சிந்தி ஆயிற்று, ஆனா அதை எடுத்து எப்படி ஐயா நான் பூசிக்கொள்வது? இதுதான் வழி. புரியுதா உங்களுக்கு? இது மட்டும்தான் வழி. நாம் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதலை குறித்து தொடர்ந்து பேசிக்கொண்டே போகலாம். யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக வழியை ஆயத்தம் பண்ணும்படியாய் அனுப்பப்பட்டவன். அவன் பிரசங்கித்த முதல் பிரசங்கமே என்ன? அவன் பிரசங்கித்த அதிக பிரசங்கங்கள் என்ன? அவன் கண்ட எல்லாருக்கும் சொன்னது என்ன? மனம் திரும்புங்க ஐயா, மனம் திரும்புங்க ஐயா, மனம் திரும்புங்க ஐயா. ஒரே பிரசங்கத்தை எத்தனை முறை பண்ணுகிறா? நீ மனம் திரும்புற வரைக்கும் அதான் பிரசங்கம் உனக்கு. வேற என்னத்த சொல்றது? ஏ கத்துக்காத பிள்ளைக்கு பி எப்படி ஐயா கத்துக் கொடுக்கிறது? எப்படி கத்துக்கொள்ள முடியும்? It will not happen. That is not God's way. அது கர்த்தருடைய வழிகள் அல்ல.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள் என்று யோவான் அநேக முறை வந்த எல்லாருக்கும் சொன்னாங்க. உண்மையாகவே மனம் திரும்பினவர்களும் உண்டு, மனம் திரும்புகிற போல வேஷம் போட்டு வந்தவங்களும் உண்டு. வரக்கூடிய நியாய தீர்ப்புக்கு தப்பித்துக் கொள்ளலாம் என்று உங்களுக்கு வகை சொன்னது யார்? வெறியின் பாம்பின் குட்டிகளே, ஆபிரகாமுக்கு உங்களை நீங்கள் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளாதிருங்கள். கர்த்தர் இந்த கல்லுகளிலிருந்து ஆபிரகாமுக்கு சந்ததியை எழுப்ப பண்ண முடியும். See that? Without repentance. யோசிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் சொல்லுகிறதை சற்று யோசிங்க. ஒரு உண்மையான மனம் திரும்புதல் இல்லாமல் யோவானிடத்திற்கே போக முடியாதுன்னு சொன்னா, அவரிலும் பெரியவர் பின்னாக வருகிறார். ஆவினாலும் அக்கினினாலும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவர் வருகிறார். கோடாரியானது மரத்தின் வேரருகில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அண்டைக்கு மனம் திரும்புதல் இல்லாமல் நீங்களும் நானும் போக எப்படி நம்முடைய இருதயம் துணிகரத்தை பெற்றுக்கொள்ளலாம்? இது பிசாசு விதைக்கிற பொய்கள். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு தெரியும். என்ன? கர்த்தருக்கு தெரியும், அவர் பார்த்துக்குவார். பொய் எல்லாம் பொய். இதெல்லாம் நம்முடைய இருதயத்தில் பிசாசு விதைத்திருக்கிற களைகள். யோசிக்கணும். அப்போ அப்பா போய் சொல்லுவாரா? வேதத்தில் கிடையாது இல்லையா? அப்போ அப்பா போய் பேச மாட்டாரே. அப்போ அப்பா போய் பேசுவாரா? என்னுடைய சொந்த மனசு போய் சொல்லுமா? நம்முடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி மனசு அங்கும் இங்கும் அப்பவும் இப்போ எப்படி வேணுமோ அப்படி பேசும். நாம் அப்படி பழக்கி வச்சிருக்கிறோம். அதை நம்ம மனசாட்சிகளை அப்படி பழக்கி வைத்து இருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், யோவான் பிரசங்கித்தது மனம் திரும்புங்கள். ஆண்டவராகிய இயேசு அவருக்கு பின்னாடி வந்தார். இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி, நான் அல்ல இவர்தான், போங்கன்னு சொல்லியாச்சு. யோவானின் வார்த்தைகளை கேட்டு சீஷர்கள் இயேசுவுக்கு பின்பாக போனாங்க. இயேசு என்ன சொன்னார்? இயேசு பண்ண ஃபர்ஸ்ட் பிரசங்கமே என்ன? மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபம். மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் சமீபம். யோவான் என்ன பிரசங்கம் பண்ணாரு? அதே தான் பிரசங்கம் பண்ணார். இயேசு என்ன பிரசங்கம் பண்ணார்? அதே தான் பிரசங்கம் பண்ணார். இயேசு தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு தம்முடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பரிசுத்த ஆவியும் தந்து அவர் என்ன சொன்னார் தெரியுமா? போயிட்டு பிரசங்கம் பண்ணுங்க. என்ன பிரசங்கம் பண்ணணும் ஆண்டவரே? தலைப்பை நானே சொல்லி அனுப்புறேன். என்ன ஆண்டவரே? மனம் திரும்புங்கள், தேவராஜ்யம் சமீபம். ஏன் அப்படி சொல்றாங்க? இந்த மனம் திரும்புதல் இல்லாமல், அதான் சொன்னேன், ஒரு ஊழியக்காரனிடத்திற்கே நாம போய் பேச முடியாது. நமக்கு முகம் இருக்காது. ஐயோ எப்படிங்க யோவான் கண்டுபிடிச்சிட்டாரு, யோவானுக்கு தெரியுதே, பெரியின் பாம்பின் குட்டிகளேன்னு சொல்லுகிறாரு. ஆமா, யோவானிடத்திற்கே நம்மளால போக முடியாதே, கர்த்தரிடத்திற்கு எப்படி ஐயா நாம போக முடியும்? மனம் திரும்புதல் தான் ஒரே வழி. சீர் அமைக்கப்பட வேண்டுமானால், மனம் திரும்புதல் தான் ஒரே வழி. நாம் மறுபடியும் சீர்பொருந்த வேண்டுமானால், இழந்ததை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சை இருந்தால் மாத்திரம் போதாது. நாம் மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளை, மனம் திரும்பித்தான் ஆக வேண்டும். நம் வழிகள் சீர்படுத்தத்தான் வேண்டும். நம் வழிகளை விட்டு விலகத்தான் வேண்டும். தீர்மானிக்கணும். ஏதாவது ஒண்ணுதான். ஒண்ணு கர்த்தரா இல்ல சுயமா? எனக்கு சுயந்தாங்க பிடிக்கும். கர்த்தர் ஒரு போதும் யாரையும் வந்து அப்படியே சட்டையை பிடிச்சி நிறுத்துறதே கிடையாது. இது எனக்கும் அவ்வளவுதான். எனக்கும் ரெண்டு வழிகள் உண்டு. என்னுடைய சொந்த சுய வழி, ஒன்று கர்த்தருடைய வழி. கர்த்தர் ரெண்டையும் காட்டி கொடுப்பார். கேட்டா ஆலோசனை சொல்லுவார். இதுல நடக்கணும்னு வாஞ்சிக்கிற ஆண்டவரே, உங்க வழியில நடக்கணும்னு வாஞ்சிக்கிற பெலன் கொடுக்குறீங்களா? கொடுப்பார். இதுல நடந்த முடிவு என்ன சொல்லுவார். இதுல நடந்த முடிவு என்ன சுய வழியில, அதுவும் சொல்லுவார். ஆனா யார் நடக்கணும்? ஒருவேளை நாம இப்ப சொல்றோம், இல்ல ஆண்டவரே எனக்கு இது பிடிக்குது, நான் போறேன். என்ன சொல்லுவார் தெரியுமா? ஓ விருப்பமா? ஏன்னா கர்த்தர் நம்மை அப்படிதான் படைத்து இருக்கிறார். நம்மை ரோபோக்களாக படைக்கல. சொன்னதை தான் நீ செய்யணுன்ற மாதிரி கர்த்தர் நம்மளை படைக்கல. நம்மை படைத்துட்டு, நம்மை உண்டாக்கி, நம்மை சிருஷ்டித்து, அவர் தம்மை போல் சிருஷ்டித்ததினால் நமக்கு என்ன தெரியுமா சொன்னார்? எல்லா விருப்பத்தின் காரியங்களையும் உன் கையில தான் வைக்கிறேன். தீர்மானம் யார் கையில இருக்கு? God did not create us like robots. He gave us free will. Free will என்ன அர்த்தம் தெரியுமா? நம்முடைய சுயமான தீர்மானங்கள் எடுக்க நமக்கு இருக்கிற அதிகாரம். அதுக்கு தான் நம்ம சில நேரங்களில் சொல்லுவோம், என்னை கேட்க யாரும் என்னை கேட்க முடியாது, எனக்கு என்ன வேணுமோ நான் செய்வேன். ஆமாம், கரெக்ட், யூ ரைட், உண்மைதான். கர்த்தர் நம்மளை எல்லாரையுமே உண்டாக்கி அதை தான் கையில் கொடுத்துருக்கிறார். யார் விருப்பம் சொல்லுங்க? ஏன் விருப்பம் தான் ஐயா, ஏன் விருப்பம் தான், கரெக்ட். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு போங்க, எல்லா வழிகளுக்கும் அதன் முடிவு உண்டு.
எல்லா காரியங்களுக்கும் சொல்லுங்க முடிவு உண்டு. இது தெரிஞ்சுக்கிட்டு நட பரவாயில்ல, நட. என்ன ஆயிப்போச்சு, ஒன்றும் ஆகலை, நட. முடிவில் தெரியும், முடிவில் தானே தெரியும். இப்போ எப்படி தெரியும்? யூ வில் நோட் தி எண்ட், நாட் நவ். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான், இயேசு கிறிஸ்து, சீசர்கள், ஆதி திருச்சபைகள், நீங்க சொல்லுங்க. இப்பதான் அப்போஸ்தலர் புஸ்தகத்தை நீங்க வாசிச்சீங்க. பேதுரு எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிற போது 12 பேர் மத்தாயியஸை சேர்த்து எழும்பி நின்று பேதுரு சொன்னது என்ன? எல்லா காரியங்களும் சொன்ன போது இந்த ஜனங்க, சகோதரர்களை, நாங்க என்ன செய்யணும்னு இருக்கிறீங்க? என்ன சொன்னார்? ஃபர்ஸ்ட் பிரசங்கம், மனம் திரும்பி உங்கள் பாவங்களை இட்டு விலகி ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுங்க, கழுவப்படுங்க, அப்போ ரட்சிக்கப்படுவீங்க. See that? ஃபர்ஸ்ட் பிரசங்கமும் பரிசுத்த ஆவியானவர் வந்த மேலே பேதுரு பரிசுத்த ஆவியில நிரம்பி பேசின ஃபர்ஸ்ட் பிரசங்கமும் என்ன? மனம் திரும்புங்கள். தேவ பிள்ளைகளே, இழந்ததை பெற்றுக்கொள்ள ஒரு வழிகள், இப்போ வழிகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிற லைனா, அதுல ஒன்று என்ன? மனம் திரும்புதல். நேரம் முடிஞ்சு போச்சு. நாம் கர்த்தர் பக்கமாய் திரும்ப வேண்டிய நாட்கள். திரும்புங்க கர்த்தர் பக்கமாய். கஷ்டமா இருக்கு பிரதர், என்னால் 100க்கு 100 ஒரு சகோதரனா சொல்றேன், சுயத்தை விட்டு நாம் கர்த்தர் பக்கமாய் திரும்புவது கஷ்டம்தான் ஐயா. நம்முடைய விருப்பத்தை விட்டு கொடுப்பது கஷ்டம்தான். ஆனால் என் பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்காக இழக்கிறவன் அதை இழக்காமல் 100 மடங்கு பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் உங்களையும் என்னையும் எல்லாத்தையும் விட்டு வெறும் கையா நிற்க சொல்லலை. கர்த்தர் அன்பான தகப்பனாக இருக்கிறதினால் அந்த வழி உனக்கு நல்லதில்லை. நீ ஆத்துமாவை இழந்து போவ, நித்தியமாக எனக்கு தூரமாக விலகி போவியம்மா, நித்தியமாக எனக்கு தூரமாக விலகி போவிய தம்பி, அது உனக்கு நல்லதில்லைங்கிறதுனால தான் கர்த்தர் நமக்காக போராடுகிற தேவன். இல்லைங்க, அது என்னுடைய விருப்பம், நாங்கள் எங்களுடைய விருப்பம் தானே. யாரும் நம்மை தடை செய்ய முடியாது. கர்த்தரே உங்களை அப்படி சட்டையை பிடிச்சி நிறுத்தலைன்னா நான் எப்படிங்க உங்களை சட்டையை பிடிச்சி நிறுத்த முடியும்? How can I stop you? என்கிட்ட சொல்லுவாங்க, பிரதர் நீங்கள் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்க பிரதர், நீங்கள் சொன்னால் இது சொல்லுவீங்க பிரதர், அதை சொல்லுவீங்க பிரதர். யோசித்து பாருங்க, கர்த்தரே உங்களை போக விட்டா நான் யாருங்க உங்களை தடுக்க? ஆனால் உங்கள் கூட இருக்கிற சகோதரனாக இருக்கிறதுனால, உங்களுக்கு கண்காணியாக இருக்கிறதுனால என்ன சொல்லட்டும், ஒரு பாரத்தில் உங்கள் மேலே இருக்கிற அன்பில் நாங்கள் சொல்லி தான் ஆகணுமா இருக்கு. இல்லைங்க, நீங்கள் மனம் திரும்பணும். எப்போ பார்த்தாலும் எங்களை மனம் திரும்ப இதை விடு அதை விடுன்னு சொல்கிறாங்க. என்ன கிடைக்குது எங்களுக்கு? யோசிங்க. இப்படி சொல்கிறோம் இல்லை, எங்களுக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. என்ன கிடைக்குது எங்களுக்குன்னு சொல்லுங்க. ஏதாவது கொடுக்குறீங்களா? என்னங்க லாபம் எங்களுக்கு? உங்களை பரிசுத்தமாக்குறதுல எங்களுக்கு என்னங்க லாபம்? இயேசு மட்டும்தான் எங்களுக்கு லாபம். அவருடைய ராஜ்யத்தில் மட்டும்தான் எங்களுக்கு லாபம். அப்படி தானே நாங்கள் உங்களை ஊழியத்தில் நடத்துகிறோம் இல்லையா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தர் நம்மை மனம் திரும்ப சொல்லுவாரானால் செவி கொடுத்து பாருங்க. அந்த செவி கொடுத்த உடனேயே கர்த்தர் நம்மை மறுபடியும் பரிசுத்தமாக்கி மறுபடியும் அவருக்கு முன்பாக ராஜாக்களாய், லேவியர்களாய், ஆசாரியர்களாய், அபிஷேகம் பொருந்தின ஒரு நல்ல சந்ததியாய் கர்த்தர் நம்மை நிறுத்த இன்றைக்கும் அந்த அப்பா உங்க மேலையும் என் மேலையும் கரிசனம் உள்ளவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அந்த அப்பாவுக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டீங்களா? சோத்திரப்பா, எங்க மேல நீங்க அந்த அன்பு வச்சிருக்கிறதுக்காக சோத்திரம்ப்பா. எங்களை நீங்க விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிற உங்க இருதயத்துக்காக சோத்திரம்ப்பா. நானே தீர்மானிச்சு ஓடணும்னு நினைச்சாலும் எனக்கு மறுபடியும் ஆலோசனைகளை கொடுத்து நான் காக்கப்பட வேண்டும் என்று துடிக்கிற உங்களுடைய இருதயத்துக்காக சோத்திரம்ப்பா, சோத்திரம்ப்பா. And that is exactly what is called restoration. முதலாவது repentance. அவ்வளவுதான், நேரம் முடிஞ்சு போச்சு. அடுத்தது கர்த்தருக்கு ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கோ ஃபார் த நெக்ஸ்ட். நாளைக்கு சரி, நாளைக்கு இதுவே தொடர்ந்து பேசிட்டு மறுநாள் நம்ம கடந்து போகலாம், சரியா? ஸோ டுமாரோ வி வில் பி கண்டினியூவிங் பேட்டர்ன் ஆஃப் ரெஸ்டோரேஷன். காட் பிளஸ் யூ. நம்ம எழுந்து நிற்கலாம். கர்த்தரிடத்தில் உண்மையாக யாருக்காகவும் வேண்டாம் தேவ பிள்ளைய. என்னத்தை நம்ம சாதித்தோம்? மனுஷர்களுக்கு முன்பாக நாம் வேஷம் போட்டு, மனுஷர்களை ஏமாற்றி, மனுஷர்களுக்கு முன்பாக நயவசமாக பேசி நம்ம என்னத்தை தான் கண்டோம்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னத்தை கண்டோம்? அந்த மனுஷருங்க ஒருவேளை உங்களை பார்த்து, ஓ இவங்க நல்லவங்கங்க, நல்ல வைராக்கியமாக இருக்கிறாங்கங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த மனுஷனாக நம்மளை கடைசியில் நியாயம் தீர்க்க போகிறான். அந்த மனுஷனாக நம்மளை உயர்த்தி நம்மளை தலைமையில் கிரீட வைக்க போகிறான்.
கிடையாது. அப்பா தான் இதெல்லாம் செய்ய போகிறார். அப்பாவுக்கு பயப்படுறவங்களா இருக்கிறோமா? அப்பாவுடைய வசனம் சொல்லுதா? நாம மனசுல தீர்மானக்கூடாது. அப்பாவுக்கு தெரியும், இல்லை இல்லை இந்த கதை பேசக்கூடாது. வரணும், வசனத்தில் என்ன எழுதியிருக்கு, அப்பா என்ன சொல்றாருன்னு கேட்கணும், அதன்படி நடக்கணும். ஜெபம்லாமா? ஷால் வி ஆல் ப்ரே அண்ட் ஆஸ்க் காட். அப்பா எனக்கு மனம் திரும்புகிற அந்த எண்ணம் கூட வரலன்னா அதையும் அப்பா கிட்ட சொல்லுங்க. என் இருதயத்தில் மனம் திரும்புகிற எண்ணமே வரமாட்டேனுக்குதப்பா. நான் அவ்வளவு உணர்வற்றவனாய் போயிருக்கிறேன். குளிரான மனுஷனாய் மாறி போயிருக்கிறேன். என்னிடத்தில் ஒரு நம்பிக்கையும் இல்லைப்பா. எனக்கு மனம் திரும்புகிற அந்த உணர்வே இல்லைனாக்கா கூட நம்ம யாருக்கிட்ட சொல்கிறோம்? அப்பா கிட்ட தானே. தைரியமாக சொல்லுங்க, எனக்கு மனம் திரும்புகிற உணர்வு கூட இல்லைப்பா, அப்படியே தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னை சந்திங்கப்பா, இப்போ சந்திங்கப்பா, என் இருதயத்தை சீர்படுத்துங்கப்பா, எனக்கு புதிதான இருதயம் கொடுங்கப்பா, கல்லான இருதயத்தை எடுத்து சதையான இருதயத்தை கொடுங்கப்பா. உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை எனக்குள் வாசம் பண்ண செய்யுங்கப்பா. உம்முடைய வசனங்களை எல்லாம் என் இருதயத்தின் பலகையில் எழுதுங்கப்பா. அப்பா, நான் மனம் திரும்புகிற கர்த்தருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். நான் மனம் திரும்ப வேண்டும் அப்பா, நான் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்புதல் இல்லாமல் நான் உம் அண்டைக்கு எப்படி சேர முடியும் ஆண்டவரே? உம்முடைய நீதி அதை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ளாது. Your righteousness will not let me come closer to you without repenting, Lord. தேவனுடைய நீதி நாம் மனம் திரும்புதல் இல்லாமல் அவர் அண்டைக்கு சேர்க்க விடாத ஐயா, விடாது. ஐயோ, நான் அப்ப துக்கமா இருப்பேனே, அவருக்கும் துக்கமா இருக்கு, ஆனா சேர்த்துக்க முடியாது. கேளுங்க அப்பாவை, அந்த மனம் திரும்புதல் வேணும் ஆண்டவரே. மனம் திரும்புகிறேன், என்னை தாழ்த்தி ஒப்பு கொண்டுக்கிறேன். வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கேட்ட சத்தியங்கள் அவங்க வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். இந்த ராத்திரி படுத்திருந்தாலும் அவங்க இருதயத்தில் இப்படிப்பட்ட எல்லா கேள்விகள் உண்டாகட்டும். கர்த்தருக்கு முன்பாக நான் எப்படி நிற்க போகிறேன்? மனம் திரும்பாத போது என் கடினமான இருதயத்தை கொண்டு அந்த தேவனுக்கு முன்பாக நான் எப்படித்தான் நிற்க போகிறேன்? மாற்றுங்கன்னு சொல்லி பிள்ளைகள் இருதயங்களை வாஞ்ச கொடுங்க. தனிப்பட்ட ஜெபங்களில் பிள்ளைகள் அழுது தங்களை ஒப்பு கொடுக்கட்டும். பிள்ளைகள் வாழ்க்கை இந்த நாட்களில் மாறப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய ஊழியராய் நான் அதுக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன்ப்பா. நீங்கள் சபையில் இருக்கிற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொண்டு போகிறதுக்காக ஸ்தோத்திரம். And I see it in day 2 itself. நான் அதை இரண்டாவது நாளிலே ஒரு ஊழியனாய் உங்களுக்காய் பார்க்கிறேன். And I see it, God will definitely make it happen in your lives. தேவன் உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வருவார். நீங்கள் சீர்படுத்தத்தான் பட போறீங்க. You are going to be restored and you will be renewed, you will be revived, you will be returning back to the Lord. These are the days for us to return back to the Lord. We will go back to the ancient paths. We will be building it again on the old foundations. Rakatori behetene ahantu nukuri balahantara. We will be building again on the old foundations. Oh, thank you, Jesus. You will be again be built on the old foundation that was once laid by the apostles, once laid by the godly saints. பரிசுத்தவான்களாலும் அப்போஸ்தலர்களாலும் போடப்பட்ட அந்த பூர்வமான அஸ்திவாரத்தின் மேல் நீங்களும் நானும் கட்டப்பட்டு வருவோம். That is called restoration. Thank you, Jesus. Thank you பா. தொடர்ந்து பொறுப்பெடுத்துக்கங்க. பிள்ளைகளை சுகபத்திரமாய் வீடு திரும்ப கிருபை பாராட்டுங்க. தேவரீர், நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் எங்க இருதயம் உங்களோடு கூட இருக்கட்டும். நாங்க வீட்டில் படுத்திருந்தாலும் எங்க இருதயம் உங்களோடு கூட இருக்கட்டும். அந்த தயவு பிள்ளைகளுக்கு கொடுங்க. நீங்க கேளுங்க, அப்பா கொடுப்பார். You ask God, God will give it to you. நான் என்ன செஞ்சுட்டு இருந்தாலும் உள்ள பறந்துகிட்டே இருக்கணும்ப்பா. உங்களோடு கூட அப்படியே அந்த பிரசன்னத்துக்குள்ளேயே நடமாடணும்ப்பா. அந்த கிருபை கொடுங்க. That is exactly what the fasting days should do to us. Thank you, Father. Thank you so much. சுகத்திரமாய் பிள்ளைகளை வீடு திரும்ப கிருபை பாராட்டுங்க, ஆசீர்வதிங்க, தேவைகள் எல்லாம் சந்திங்க. பிள்ளைகள் வந்துட்டு போக அவங்களுக்கு சரீரத்தில் சோர்வு வரக்கூடாது. ஒவ்வொரு நாளும் இன்னும் உற்சாகப்படணும். முதல் நாளை பார்க்கலாம், ரெண்டாவது நாள் உற்சாகம், இன்னும் மூணாவது நாள் இன்னும் அதிக உற்சாகம், இன்னும் அதிக எதிர்பார்ப்பு, இன்னும் அதிக தாகம், இன்னும் அதிக சந்தோஷம், இன்னும் அதிக எதிர்பார்ப்போடு ஒவ்வொரு நாளும் உடைய சமூகத்துக்கு வந்து சேர கிருபை தாரும். உடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. எல்லா துதி கன மகிமை முறைக்கு செலுத்துகிறோம். உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம். எங்கள் செபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.